எங்கள் குட்டி வண்டு இப்போ தான் தூங்கியே எந்திரிச்சிருக்கு. ஹலோ, குட் மார்னிங் சொல்ல, குட் மார்னிங் சொல்லுங்கடி. பட்டாமா குட் மார்னிங். எத்தனை டைம்? என்ன 9:30, 9:45. உடம்பு சூடாக இருந்ததுங்க, அதனால் எந்திரிச்சோடனே எண்ணெய் தேய்ச்சி விட்டேன். ரொம்ப சூடு. இங்கே பாருங்கள், வேர்க்குரு பிள்ளைக்கு கை. இதனால தாங்க பாதி வீடை காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். பாடி லோஷன் தான் ஒன்று வாங்கணும். எப்படி ஸ்கூலுக்கு போக முடியுமா? ஏன் ஸ்கூலுக்கெல்லாம் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு என்ன பிளான் பாருங்களேன். நீ நல்ல ஆளுதா. இதுக்கு ஸ்கூலுக்கு போகிறது என்னடா, அது போயிடும். வெயில் காலம் போயிடுச்சுனாலுமே போயிடும். என்ன வந்துக்கிட்டே இருக்கு? வேர்க்கூர் போயிடும். வெயில் காலம் போயிடுச்சுனாலுமே போயிடும். குளிர்காலம் வந்துச்சுனாலுமே. எவ்வளோ அழகாக இதை வச்சுக்கிட்டு எப்படி ஸ்கூலுக்கு போகிறது? அப்பா உனக்கு ஆதார் கார்டு எடுக்கணும்ல. நான் எப்போ சொன்னாங்க ஆதார் கார்டு எடுக்கணும். ஒரு ஸ்கீம் ஒன்று வந்திருக்கீங்களேங்க, ஆனால் ஃபீஸ் அதிகமாக இருந்தால் அந்த ஸ்கீமில் அது பேர் கூட வரல, மறந்துட்டேன். அதில் சேர்த்தா ஃபீஸ் ரொம்ப கம்மியாகும்ன்ட்டு அதில் சேர்க்கலான்னு நான் சொல்லி வச்சுருந்தேங்க. அவங்க ஏற்கனவே நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆதார் கார்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இதை எடுக்கலாம். இப்போது நேற்று நான் கத்திட்டேன். எனக்கு கோவம், அவ்வளோ கோவம். இப்போ நம்ம தான் இப்போ 10 ரூபா கையில் இல்லாமல் தாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம். யாருமே எங்களை மதிக்கிறது இல்லை, யாருமே இது பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது சரி நம்ம பிள்ளையாவது படிக்கணுன்ட்டு எந்த பெற்றவங்களாம் தான் நினைப்பாங்க. என் மனசில் அதுதாங்க இருக்குது. நான் படிக்கிற காலத்தில் எங்கள் அம்மா அப்பா நான் படிக்க மாட்டேன்னு சொன்னான்னு நிப்பாட்டிட்டாங்க படிப்பேன். அதே மாதிரி என் பிள்ளைய நான் படிக்க வைக்காமல் இருக்க முடியாதுங்களா? அவனை படிக்க வைக்கணும். அவனெல்லாம் அவனுக்குன்ட்டு ஒரு லைஃப்பை நம்ம தான் தேர்ந்து கொடுக்கறதில்ல. இந்த வழியில் நம்ம நிப்பாட்டிட்டோன்னா அந்த குழந்தை அந்த குழந்தை பின்னாடி நம்ம போய் நான் அதை விட்டுடக்கூடாது. நீ எவ்வளோ தூரம் போறியோ, கஷ்டமோ நஷ்டமோ, அந்த இது படிக்கணுன்ட்டு தான் நான் இருக்கேன். அவன் படிக்கணும், நல்லா படிக்கணும். ஒரு குழந்தை பெற்றிருக்கோம், அது எத்தனை வருஷம், 8 வருஷம் கழிச்சு நான் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ நான் இதுதான் படிக்கணுன்ட்டு நான் அவனை கட்டாயப்படுத்த மாட்டேன். அவன் எவ்வளோ ஆனால் படிக்கணும், அவன் நல்லா படிக்கணும். நல்லா படித்து அவன் ஒரு நிலமை, அவன் கையில் ஒரு தொழில் இருக்கிற மாதிரி நான் படிக்க வைக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இந்த ஸ்கூலில் சேர்க்கணும். ஸ்கூலில் சேர்க்குற தாண்டிச்சு வயசு. ஸ்கூலில் சேர்க்கணும், சேர்க்கலாம். நேற்று திட்டு விட்டேன். எப்போ தான் நீ ஆதார் கார்டு எடுப்ப, எப்போ தான் ஸ்கூலில் சேர்ப்பேன்? ஃபீஸு எவ்வளோ ஃபீஸ் வருது, அந்த ஃபீஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் சேர்க்க முடியுமா? இந்த ஸ்கீமில் சேர்த்தா தான் இப்போ இந்த 1 மாதம் ஆயிடுச்சு, அந்த ஸ்கீம் இருக்குமா இருக்காதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கத்தனை பாருங்க. இன்னைக்கு போய் ஆதார் கார்டுக்கு கவர்மெண்ட் இது பண்ணிட்டு வந்திருக்காரு. என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த பையனை கூட்டிகிட்டு போகணும். இல்லைன்னா எப்படி இருந்தாலும் நான் ஸ்கூலில் சேர்த்து தாங்க ஆகணும். ஸ்கூலில் சேர்க்கலைன்னா எப்படி? எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறது அவங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும். எல்லோரும் மாதிரி எனக்கு என் பையன் ஸ்கூலுக்கு போகிறது நானும் பார்க்கணும் இல்லையா? எத்தனை வருஷம் கனவுங்க அது. கல்யாணம் ஆன உடனே நினச்சேன், எனக்கு இந்த மாதத்தில் நினச்சேன்னா நான் 10 மாதத்தில் குழந்தை பிறந்தான். அதுக்கப்புறமா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு என் பையன் ஸ்கூலுக்கு போவான்ட்டு எவ்வளோ கனவு, எத்தனை நாள் கனவு அது. அத்தனை நாள் கனவு என் பையன் இப்போ அடுத்த மாதம் எனக்கு இது பண்ண போகிறான். எவ்வளோ அழுவ போகிறான், எவ்வளோ சேட்டை பண்ண போகிறான்னு தெரியல இந்த குட்டி வாண்டு. பைக் வாங்கிடணும் என் பையனுக்கு. இன்னும் ப்ரஷ் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. சரி பாய் சொல்லு.